ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா காரைக்கால் பண்பலை ஆல்டே ரோடுக்கு தான் வந்திருக்கோம். ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே ஒரு வாட்டிங்க வந்திருக்கோம். அந்த வீடியோ லிங்க் மேல ஐ பட்டன்ல கொடுக்குறேன். என்ட்ரன்ஸ்லயே பாத்தீங்கன்னா நல்லா செடியெல்லாம் வச்சு பச்சை பசேல்னு பண்ணிருக்காங்க. பாருங்க எல்லாரும் உட்காந்துருக்காங்க. நாங்க 5 பேர் மட்டும் வாசல்லே உட்காந்துருக்கோம். ஆனா எடுத்துக்கிட்ட தலைப்பு வந்து சமூக வலைதளங்களில் சாதிக்க துடிக்கும் இளைஞர்கள். அப்படின்னா அந்த யூடியூப், இன்ஸ்டாகிராம் அதில் வந்து கொஞ்சம் பாப்புலர் ஆகணும் துடிக்கிறவங்கள பற்றி தான் எழுதலான்னு இருக்கேன். கண்டென்ட்டே இல்லாமல் 15 நிமிஷம் பேசுகிறனாலும் பேசிடலாம் போல். ஆனால் அந்த ஆட்டோக்கார அண்ணங்கள்ட்ட அந்த 150 ரூபாய் குறைச்சி பேச முடியலங்க. அப்புறம் உள்ளே போய் நடந்த பெரிய கூத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம ஹலோ கைஸ் ஹே கைஸ் ஹலோ கைஸ் கைஸ் ஹலோ கைஸ் ஹலோ கைஸ் ஹலோ கைஸ் ஹலோ கைஸ் ஒரு ஹலோ கைஸ் ஹலோ கைஸ் ஹலோ கைஸ் ஹலோ கைஸ் ஹலோ ஹலோ கைஸ் ஹலோ கைஸ் ஹலோ கைஸ். நான் வேற ஊரை பத்தி பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நான் நம்ம திருவாரூர் பத்தி பேசுறதுக்கு நான் தானே இருக்கேன். அதனால இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா அதுக்காக சொல்றேன். ஹலோ மக்களே, திருவாரூர் ஜங்ஷன் வந்தாச்சுங்க. இங்கேருந்து கிளம்பி காரைக்கால் எஃப்எம்க்கு போகிறோம். சும்மா சுற்றி பார்க்குறதுக்கு போலங்க. யூத் ப்ரோக்ராம்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, அதில் பேசுகிறதுக்கே போகிறோம். ஆல்ரெடி இதை பற்றி நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். அந்த ஷார்ட்ஸில் அவ்வளோ டீட்டெயிலாக சொல்லிக்க மாட்டேன். ஆனால் இந்த வீடியோவில் ஆல் இண்டியா ரேடியோவில் அப்படி என்னென்ன இருக்குங்கிறத ஃபுல்லாக ரிவீல் பண்ண போகிறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் நம்ம திருவாரூரில் பழைய பஸ் ஸ்டாண்டு மட்டும் இல்லை, ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடியுமே இடிச்சுட்டு புதுசாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால டிக்கெட் கவுண்டர் எல்லாத்தையுமே இடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சைடில் கொஞ்சம் நடந்து வந்தீங்கன்னா ஒரு மிஷினில் ஒரு அண்ணன் தான் இப்போது டிக்கெட்லாம் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு வாட்டிக்கு 4 டிக்கெட் தான் வரும். நாங்கள் 5 பேர் போனோமா, ஃபஸ்ட்டு 4 அப்புறம் 1 5 டிக்கெட் எடுத்து கொடுத்தாங்க. நம்ம திருவாரூர்லேருந்து காரைக்காலுக்கு 10 ரூபா தான் டிக்கெட்டு. நாமளுமே 5 டிக்கெட் வாங்கியாச்சுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ட்ரெயின் வந்துருமா, கிளம்பிடலாம். ஆனால் ஒன்று தான் எனக்கு புரியல, அங்கே போய் என்ன பேச போகிறேனே தெரியல. ஒன்றுமே ப்ரிப்பேர் பண்ணாமல் கிளம்பி போயிட்டுருக்கேன், பார்ப்போம். ஆனால் ஒரு ஐடியா என்ன இருக்குன்னா, சமூக வலைதளங்களில் சாதிக்க துடிக்கும் இளைஞர்கள். இப்போ அதை தான் நானே பண்ணிகிட்டு இருக்கேன். இதை பற்றி பேசலான்னு ஒரு ஐடியா. ட்ரெயின் வந்துருச்சு. ட்ரெயினில் உட்காந்துட்டு போகும்போதே அப்படியே ப்ரிப்பேர் பண்ண முடியுதான் ட்ரை பண்ணுவோம். இந்த ட்ரெயினை பார்த்தோன்னே ட்ரெயின் வந்து நின்றுச்சு. அப்புறம் தான் நிறைய விஷயங்கள் பார்த்தாவோ தோணுச்சு. என்னன்னா, விஜய் டிவியில் வந்து அது இது எதுன்னு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று போகும். அதில் வந்து சிரிச்சா போஸ்ட்னு ஒரு டீம் ஒன்று வருவாங்க. அதில் ராமர் அப்பா என்ன வேலை பார்க்குறாங்கன்னு கேட்கும்போது அவர் சொல்லுவார், ட்ரெயின் ஓடும்போது எங்கள் அப்பா நிற்பார், ட்ரெயின் நிற்கும் போது எங்கள் அப்பா ஓடுவார் அப்படிம்பாரு. அப்படி என்ன வேலை பார்க்குறேன்னு கேட்டால், அந்த ஸ்டேஷனில் வந்து டீ விற்கிறேன் அப்படிம்பாரு. அப்பா யார் தெரியுமாடா? நான் சித்தாளா. ட்ரெயின் ஓடும்போது எங்க அப்பா நிப்பார், ட்ரெயின் நிற்கும் போது எங்க அப்பா ஓடுவார், பிளாட்ஃபார்ம்ல முறுக்கு வைக்கிறார். செம காமெடியாக இருக்குது. நானுமே நல்லா சிரிச்சிருக்கேன். ஆனால் இப்போ அதெல்லாம் நேரில் பார்க்கும்போது எனக்கே தோணுச்சு, அந்த அண்ணனை பாருங்களேன், ட்ரெயின் நின்னோன்னு உடனே ஒத்த கையில் அந்த சமோசா ஒரு கையில் வந்து டீ எடுத்துகிட்டு இவர் போக ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இவங்க மட்டும் இல்லை, ஒரு 5-6 பேர் அங்கே இருந்தாங்க. வேலைக்கு போகிறவங்க டீ குடித்தா தான் இப்போ அவங்களுக்கு வேலை. ஏன்னா இப்போ நான் ட்ரெயினுக்குள்ளே உட்காந்துட்டு வாங்கி டீ குடிச்சிருந்தேன்னா அது ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. நம்ம பக்கத்துலேயே தான் அண்ணன் நின்றுட்டு இருந்தாங்க, நானும் பேசிக்கிட்டு தான் இருந்தேன். டக்குன்னு ட்ரெயின் வந்தோன்னா நாங்கள் வந்து ட்ரெயினில் இடம் இருக்கான்னு தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அண்ணன் உடனே பேசிக்கிட்டு இருந்தவங்க டக்குன்னு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம திருவாரூர்லேருந்து காரைக்கால் போகிற இந்த ட்ரெயினில் வந்து இடமே இல்லைங்க. இன்னும் 5 நிமிஷத்துல எடுத்துகிட்டு நேரம் சொல்கிறாங்க. எல்லா பொருளுமே தேடி பார்த்துட்டேன், இடமே கிடைக்கல. சரி, ஒன்றும் ப்ரிப்பரே பண்ணலையே, ஒரு இடம் கிடச்சா உட்காந்து எழுதிக்கிட்டே போகலான்னு ஒரு ஐடியா பண்ணி வச்சுருந்தேன். அதுவும் நடக்காது போல இருக்குது. எல்லா பேட்டிலையுமே தேடி பார்த்தாச்சு, இடமே கிடைக்கல. ட்ரெயினிங் எடுத்துட்டாங்களா, சரின்னு கேரியாச்சு. கடைசி வரைக்குமே இடமே கிடைக்கல. ஸோ அப்படியே வாசல்லே உட்காந்தாச்சு, கீழே அப்படியே உட்காந்தாச்சு. பார்ப்போம் அடுத்த ஸ்டேஷன்லேயாவது இடம் கிடைக்குதா இல்லையா அப்படின்ட்டு. இந்த ஒரு அண்ணன் காற்று வாங்கிட்டு வேறு வராரு. பாருங்கள் எல்லோரும் உட்காந்துருக்காங்க. நாங்கள் 5 பேர் மட்டும் வாசல்லே உட்காந்துருக்கோம். இது ஒரு கொடுமை கிடையாது. நாங்கள் உட்காந்துருக்கும் போது இந்த பெட்டிலேருந்து இந்த பெட்டிக்கு மாறி மாறி நடந்து வருவாங்க ஒருங்க. அவங்க வரும்போதெல்லாம் எந்திரிச்சு உட்கார மாதிரி ஆகிட்டு, அதான் ரொம்ப காமெடியாக போயிட்டு. நல்ல வேலை ஒரு வழியாக அடுத்த ஸ்டேஷனில் வந்து இடம் கிடச்சிருச்சு, உட்காந்தாச்சு. இப்போ என்னென்னா, அடுத்து என்ன கண்டென்ட் அங்கே போய் என்ன பேச போகிறோங்கிறத உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்க, மொத்தம் 20 நிமிஷம் 15 நிமிஷம் பேசலான்னு மேம் சொன்னாங்க. வெறும் அரை பக்கம் தான் எழுதி வச்சுட்டு உட்காந்துருக்கேன். இதில் என்னத்தை போய் பேசுகிறதுன்னு தெரில. ஆனால் எடுத்துக்கிட்ட தலைப்பு வந்து சமூக வலைதளங்களில் சாதிக்க துடிக்கும் இளைஞர்கள். அப்படின்னா அந்த யூடியூப், இன்ஸ்டாகிராம் அதில் வந்து கொஞ்சம் பாப்புலர் ஆகணும் துடிக்கிறவங்கள பற்றி தான் எழுதலான்னு இருக்கேன். நம்மளை பற்றி தான் பேச போகிறேன். என்ன பேச போகிறேன், இந்த 15 நிமிஷத்தை எப்படி கொண்டு வர போகிறேன்னே தெரியல. அங்கே போய் என்னென்ன கூத்து நடக்க போதோ நானும் யோசிச்சு பார்க்குறேன். கமான் ஐடியா வர சொல்கிறேன், ஒன்றும் வர மாட்டேங்குது. இந்த காரைக்காலே வந்துட்டு, காரைக்கால் உங்களை அன்போடு வரவைக்கிறது. என்ன ஒன்றத்தையும் காணும். சரி, ஸ்டேஷன் அந்த பக்கம். அப்புறம் இன்னொரு விஷயங்க, இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாராவது காரைக்கால் எஃப்எம்க்கு வந்துருக்கீங்களா, இல்லை அங்கே போய் பேசுகிறீங்களான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. இப்போ இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு என்ன ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி தான் போகணும். அப்புறம் அது என்ன மாயம் வந்துருமோ தெரியல, ட்ரெயினில் வந்தால் மட்டும் அழகாகிடுறோம்ப்பா. அதெல்லாம் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் எல்லோரும் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணிட்டு, உங்களுக்கு தோன்றதை கமெண்ட் பண்ணிட்டு, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. அவங்கள்ட்ட கேட்டு சொல்லுங்கள் நான் எப்படி இருக்குன்னு.
அப்புறம் நம்ம வந்து காரைக்கால் எஃப்எம்முக்கு பேசுறதுக்கு தான் போகிறோம். அங்கே போய் கண்டென்ட்டே இல்லாமல் 15 நிமிஷம் பேசுகிறனாலும் பேசிடலாம் போல். ஆனால் அந்த ஆட்டோக்கார அண்ணங்கள்ட்ட அந்த 150 ரூபாய் குறைச்சி பேச முடியலங்க. ஏன்னா இப்போ வந்து இந்த ஸ்டேஷன்லேருந்து காரைக்கால் எஃப்எம் வந்து ஒரு 6 கிலோமீட்டர் அவ்வளோதான் இருக்கும். ஆனால் இங்கேருந்து ஆட்டோவில் போகிறதுக்கு 150 ரூபா கேட்குறாங்க. சரி ஒரு அண்ணன்ட்ட பேசி 140 ரூபான்னு அழைச்சிட்டு போயிட்டு இருக்கோம். இது அப்பயே சொன்னேன், வாங்க சைக்கிளை வாடகை எடுத்துகிட்டு போகலான்னா கேட்டால் தானே யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா எப்படியும் ஒரு 5 நிமிஷத்தில் போயிடலாங்க. ரோடு வேறு குண்டு குழியுமா இருந்துச்சு. நான் வேறு ஒரு குரங்கு மாதிரி ஒரு கம்பியை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கேன். என்னதான் பேச போகிறேன்னு இப்போ வரைக்கும் தெரியல. முதல்ல போய் சாப்பிடாம கிளம்பி வந்துட்டேன். அதுபோல் ஒரு லாரி நிற்கிதுல, அந்த இடத்துல ஒரு ரைட்டு வரும். அந்த லைட் எடுத்தோம்னா அப்படின்னா காரைக்கால் எஃப்எம் போயிடலாம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயங்க, வீடியோ போட்டு இந்த 5 நிமிஷம் ஆகிட்டு 5 நிமிஷத்தை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குற அந்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. பார்த்துக்கிட்டு இருக்கு நீங்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்க பொண்ணான கைகளால் அந்த சேப்புக்களை சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு தட்டிடுங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கனே ஆளில் போட்டு வச்சுருங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அதனால் அதுக்கப்புறம் பெருசாக பிளான் பண்ணி வச்சுருக்கேன். காரைக்கால் எஃப்எம் போயாச்சா, அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அதுக்கப்புறம் என்னென்ன போடுறோங்கிறது உடனுக்குடன் அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்புறம் இன்ஸ்டாகிராமும் கிரேசி காவின்னு இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது. அதில் ஒரு 5000 பேர் இருக்காங்க. அதுலேயும் ஜாயின் பண்ணிங்க. நம்ம திருவாரூர் அப்டேட்ஸ் மற்றும் கிரேசியாக நிறைய விஷயங்கள் பண்ணலாம், சேர்ந்து பண்ணலாம் வாங்க. அப்புறம் இதோ வந்துவிட்டோம், நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த காரைக்கால் பண்பலை 100.3 பேசுகிறதுக்கு எங்கள் குரலை பதிவு செய்ய வந்துவிட்டோம். ஏன்னா நம்ம இது வரைக்கும் காதலே கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயத்த நேரில் பார்க்கும்போது நல்லா இருக்குல்ல. நம்ம காலேஜ் மாதிரி தான் என்ட்ரன்ஸ் இருக்குது. வெள்ளை ஒரு நீல கலர் போர்டு வச்சுருக்காங்க. அது அப்படியே உள்ளே போனோன்னா அங்கே ஒரு வாட்ச்மேன் ஒருத்தவங்க இருப்பாங்க. நம்ம எதுக்கு வந்திருக்கோன்னு சொல்லிட்டு டைமிங் வரைக்கும் எழுதி கையெழுத்து போட்டுருணும்ப்பா. அப்புறம் பாருங்கள் டவர்லாம் எவ்வளோ பெருசு கட்டி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக நல்ல பூச்செடி நிறைய செடி வச்சுருக்காங்க. உள்ளே அப்படியே ஜில்லுன்னு தான் இருந்துச்சு, வெயிலே தெரியல. அந்தளவுக்கு நல்ல பராமரிப்பு நல்லா இருக்குப்பா. அப்புறம் அந்த பில்டிங் பக்கத்துலேயே இல்லை பெருசாக டவரு, அந்த சிக்னலை ரிசீவ் பண்ணுறது, அந்த கொடையெல்லாம் நல்லா பெருசாக வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்க முடியும். போய் உட்காந்தாச்சு சாப்பிட்றதுக்கு. சாப்பாடு டப்பா பார்த்தீங்களா 5 பேருக்கு தான். அதெல்லாம் ஒரு நாளைக்கு தின்னு வீட்டு தயிர் தான் ஒன்றும் பண்ணாது. வந்து எனக்கு கொடுத்துரு. இருடா தரேன், வச்சு தரேன்டா இருடா. கோயிலில் வந்துட்டாங்க பா. ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. சரி உள்ளே போகலான்னு யோசிக்கும் போது தான் ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். ஏன்னா நமக்கு இங்கே வீடியோ எடுக்கிறதுக்கு மட்டும் தான் பர்மிஷன் உண்டு, உள்ளே போகிறதுக்கு பர்மிஷன் கிடையாது. அதனால் இந்த இடத்த மட்டும் நல்லா சுற்றி பார்த்துக்கலாம். பக்கத்தில் பெருசாக டவர் இருக்குது, பெரிய டவர் நல்லா வச்சுருக்காங்க. ஃபுல்லாக செடி வளர்த்து வச்சு இல்லை பூவெல்லாம் நல்லா அழகாக பராமரிப்புலாம் சூப்பராக இருக்குது. டவரும் நல்லா பெருசாக இருக்குது. சிக்னலும் நல்லா கிடைக்கிது. நல்லா யாரும் சிக்னல் கிடைக்கலன்னு கவலைப்பட்டிங்கன்னா ஒரு 10 ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு திருவாரூர்லேருந்து காரைக்காலுக்கு வந்துடுங்க. இங்கே நல்லாயிருக்கு. அப்புறம் உள்ளே போய் நடந்த பெரிய கூத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்னேன் ப்ரிப்பேர் பண்ணலன்னு, அந்த எழுதி வச்ச 2 பக்கமும் 5 நிமிஷத்துலேயே முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நான் அவங்க 15 நிமிஷத்துக்கு பேசி ஆகணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வெளில வந்து விறுவிறுன்னு கண்டென்ட் எடுத்து எப்படியோ ஒரு வழியாக 15 நிமிஷத்துக்கு பேசி கொடுத்துட்டேன். ஆனால் முடிஞ்சளவு நல்லா தான் பேசியிருக்கேன். அதனால் நீங்கள் காரைக்கால் பண்பலை எஃப்எம் வச்சுருந்தாலும் சரி, அதுக்குன்னு ஒரு ஆப் வேறு ஒன்று இருக்குது. அதில் போய் பேசுகிறத நல்லா பாருங்கள். நைட்டு 8 மணிக்கு யூத் ப்ரோக்ராம்னு ஒரு ப்ரோக்ராமில் நான் பேசுகிறது வரும். எப்படி பேசியிருக்கேன்னு பாருங்கள். முடிஞ்ச அளவு வந்து நம்ம சோஷியல் மீடியாவை பற்றி நல்லா பேசியிருக்கேன். இனிமேல் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக நீங்கள் ஆகணும்னு நினச்சிங்கன்னா எப்படியெல்லாம் ஆகலாம், தம்ப்நெயில் எப்படி வைக்கலாம், பேக்ரவுண்ட் மியூசிக்கு, அந்த கலர் கிரேடிங்கு, நம்ம தம்ப்நெயில், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி தூய தமிழில் தெளிவாக பேசியிருப்பேன். அதனால் நீங்கள் யாராவது கண்டென்ட் கிரியேட்டர் ஆகணும் இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த ஸ்பீச்சை போய் கேளுங்க. முடிஞ்சளவு இது வரைக்கும் நான் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிறத முடிஞ்சளவு தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால தான் நானும் க்ரோ ஆகிட்டு வரேன்னு நம்புகிறேன். நீங்களும் கேளுங்க. பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு யாராவது யூடியூப்பில் சேனல் வைக்கணும், வீடியோ கிரியேட்டர் ஆகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கப்பா. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.